திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறை அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற தலமாக அருள்மிகு ஸ்ரீ கற்பகச்சாம்பிகை திருக்கோயில், திருக்கருக்காவூர், தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகில் உள்ள இந்த திருக்கருக்காவூரில் கற்பகச்சாம்பிகை திருக்கோயில் உள்ளது. இந்த திருக்கருக்காவூர் பஞ்ச ஆவர்ணிய ஸ்தலத்தில் ஒன்றாகும். இங்கே இருக்கும் சுவாமியோடைய பெயர் முல்லைவனநாதர், கர்ப்பூரியேஸ்வரர், மாதவி வனாதீஸ்வரர் என இவருக்கு பல பெயர்கள் உண்டு. அம்பிகையோட பெயர் கற்பகச்சாம்பிகை, கருவை காற்ற நாயகி என பெயர் உண்டு. தலைவிருச்சமாக முல்லை மரம் உள்ளது. இங்கே உள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், சரண்யகுண்டம், சத்திய சுபுகம், திருப்பாபாகுளம், விருந்து, காவேரி என பல தீர்த்தங்கள் உள்ளது. இது ஒரு தேவாரம் பாடல் பெற்ற தலமாகும். பாடியவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு இருவரும் பாடிய தலமாகும். இது ஒரு பஞ்ச ஆவர்ணியங்களில் ஒரு தலமாகும். முதன்மையான தலமாக இருக்கிறது. அதனால் பக்த கோடிகள் முதலில் இந்த தலத்தில் சென்று இறைவனையும் இறைவியும் வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த தலத்தில் உள்ள இறைவியை வேண்டிக் கொண்டால் நல்ல மகப்பேர் உண்டாகும் என ஒரு நம்பிக்கை உள்ளது. இந்த தலத்தில் உள்ள சிவலிங்கத்துக்கு முழுவதுமாக முல்லை கொடியாக பலந்திருக்குமான காட்சிகள் இருக்கும். இந்த தலத்துக்கு முல்லை வனம், மாதவி வனம், கர்ப்பிணிபுரம் என ஆகியவை பேருண்டு. சிவபெருமான், உமாதேவி, முருகப்பெருமானுடன் சோமாஸ்கந்த ரூபம் இங்கே காட்சியளிக்கிறது. இது ஒரு சோமாஸ்கந்த வடிவம் உருவான இடமாக திருக்கருக்காவூர் உள்ளது. இந்த தலத்தில் சுப்பிரமணியர், வள்ளி தேவானை சமேதராக அருள் புரிகிறார் முருகப்பெருமான். கிழக்கில் ஒரு கோபுரம், மேற்கில் ஒரு கோபுரமாக இந்த தலத்தில் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கி முல்லைவனநாதர் அருள் புரிகிறார். சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார். இவருடைய லிங்க திருமணி முழுவதாக முல்லை கொடியாக பலந்திருக்கும் காட்சி பார்க்கலாம். இந்த சிவலிங்கம் புத்து ரூபமாக இருப்பதனால் இவருக்கு அபிஷேகம் கிடையாது. இவருக்கு புல்லு மட்டுமே சாத்துகிறார்கள். புல்லு மட்டுமே சாத்தி வழிபடுகிறார்கள். இங்கே கௌதமீஸ்வருக்கு தனி சன்னதி உள்ளது. நந்தியன் பெருமான், விநாயகர் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார்கள். இங்கே இரட்டை நந்தி உள்ளது. இரட்டை பலிபீடம் இடங்களும் உள்ளது. 63 நாயமார்கள், சந்தனச்சாரிகள், முருகப்பெருமான், கஜலட்சுமி ஆகிய பிரதான சன்னதிகள் உள்ளது. நவகிரகம், நட்ராஜ சபை எல்லாம் ஆகியவை இந்த சன்னதியில் உள்ளது. நின்றன முடிவர் இங்கே பூஜித்த லிங்கமும் உள்ளது. இங்கே இருக்கும் திருக்கருக்காவூரில் கற்பகச்சாம்பிகை மிகவும் கருணை உள்ளவர். இவர் சுகப்பிரசவம் ஆகுவதற்கு மிகவும் நல்ல சிறப்புடைய அருளை செய்வார். சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்றால் இந்த அம்பிகையை வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு காலத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ள பகுதியெல்லாம் முல்லை கொடியாக பலர்ந்திருக்கிறது. அப்பொழுது இங்கே ஒரு சுயம்பு லிங்கமாக காட்சி தரும் முல்லைவனநாதராக உள்ளார். அடைமொழியில் இது மாதவி, முல்லை என்றால் அஸ்தமம் என கூறப்படுகிறது. அதனால் இவருக்கு மாதவி வீஸ்வரர் என ஒரு பெயர் உண்டு. இங்கே உள்ள அம்பிகை மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர். கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும். சுகப்பிரசவம் மிகவும் நல்லபடியாக அமையும் என ஒரு ஐதீகம் உள்ளது. முல்லை கொடியில் மற்றியில் புத்து போல் உள்ள லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது என ஒரு இருக்கிறது. இவருக்கு புல்லு மட்டுமே சாத்தி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். இந்த புத்தை சாப்பிட்டால் தீயாத நோய்களும் தீரும் என ஒரு நம்பிக்கை. அதுக்கு எதிரில் கர்ப்ப விநாயகர் என்ற பெயரில் கற்பக விநாயகர் உள்ளார். சுயம்பு நந்தி, சோமாஸ்கந்தர் ஆகியவை இங்கே முக்கியமாக உள்ளது. தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாதீஸ்வரர், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர் ஆகிய சன்னதிகளும் உள்ளது. சுவாமியுடைய கோயில் வடக்கு பாக்கிய நோக்கி இருப்பதனால் நந்தவனம் அமைந்துள்ளது. அதுக்கு அடுத்து கற்பகச்சாம்பிகை கோயில் அங்கே அமைந்துள்ளது. இது ஒரு பத்ம பீடமாகும். அமைதியான உருவத்தில் அம்பிகை அருளச் செய்கிறார். லேசாக புன்னையுடன் வேற எங்கேயும் இந்த அம்பிகையை காண முடியாது. அம்பிகை 4 கரம் உடையவளாக இருக்கிறார். கீழே அவருடைய வயிறு தொடுவது போல் அவருடைய கை காட்சியளிக்கிறது. கற்பத்தை ரசிப்பது போல் ஒரு காட்சியளிக்கும் பக்தி பரவசத்துடன் உள்கிறார் கற்பகச்ச அம்பிகை. மது கரங்களில் அபயக்கரம் அளிக்கிறார். மேல் நோக்கி உயர்வான 3 கரங்களையும் அமைந்துள்ளது அம்பிகையுடைய சிலை. கரி தாமரையும் இவர் வைத்துள்ளார்.
கற்பகச்சாம்பிகையை தரிசித்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என உணரும் நம்பிக்கை உள்ள தலமாக கற்பகச்சாம்பிகை அருளச் செய்கிறார். கர்ப்பத்தை ரட்சிப்பவர்கள் சரியானால் திருமணம் ஆகாத பெண்கள் இவருடைய மருந்தாகும். இவருடைய நெய் அபிஷேகம் விளக்கெண்ணெய் போல கோலமிட்டால் இவங்களுக்கு திருமணம் அமையும் என ஒரு நம்பிக்கை உள்ளது. மகப்பேறு இல்லாதவர்கள் இங்கே உள்ள கற்பகச்சாம்பிகையுடைய அபிஷேக நெய்யை 48 நாள் உட்கொண்டு வந்தால் சுகப்பிரசவம் மகப்பேறு உண்டாகும் என ஒரு நம்பிக்கை உள்ளது. திருநாவுக்கரசு சம்பந்தனார் சுந்தரர் ஆகிய தேவாரம் பாடல் பெற்ற தலமாகும். இங்கே உள்ள சுவாமி முல்லைவனநாதரை பூஜித்த பிரம்மர் கௌதமர் ஆகியவர்கள் இங்கே வழிபட்டார்கள். இவரை முல்லைவனநாதரை அம்பிகை கோயில் அருகில் இருந்து கௌதம லிங்கம் நிறுவியதாக ஒரு புராணம் கூறுகிறார்கள். கௌதம முனிவர் ஆவார். திருக்கருக்காவூரில் நவகிரகங்கள் எல்லாம் வித்தியாசமாக உள்ளதாக இருக்கும். சூரியர் மற்றும் மற்றொரு எல்லாம் நவகிரகங்கள் எல்லாம் சூரியனை பார்த்தது போல் உள்ளதாக இருக்கும். பயவஸ்திரத்தை முத்திரை போல் காட்சி தரும் மிகவும் சிறப்பாகும். பிரதோஷம், வைகாசி, விசாகம், ஆடிப்பூரம் தினத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். கார்த்திகை தீபம், கார்த்திகை ஞாயிறு தீர்த்தவாரி விழா ஆகியவை மிக சிறப்பாக நடைபெறும். கோபுரத்தில் எதிரில் உள்ள ரிஷிகுண்டத்தில் சிவபெருமானுக்கு அன்று அபிஷேகம் நடைபெறும். மதனுடைய காலில் குளத்தில் பால் பட்டதனால் இந்த குளம் ஆகும். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 3 மணி முதல் 8 மணி வரை இந்த கோயில் திறந்தே இருக்கும். வாழ்வில் ஒருமுறை சென்று அருள்மிகு முல்லைவனநாதர் உடனுரை கற்பகச்சாம்பியை வழிபாடு செய்து மிகவும் சகல சௌரியம் பெறுமாறு நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதுவும் பெண்கள், கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவர்கள், மகப்பேர் உண்டாதவர்கள் ஆகியவை இந்த அம்பிகையை வழிபட்டால் மிக சிறப்பாக வாழ்வில் சகல சௌரியம் பெறுவார்கள். அதோடு இங்கே உள்ள அம்பிகையுடைய நெய் அபிஷேகம் செய்த நெய்யை பிரசாதமாக உட்கொண்டுகிட்டே வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதோடு இவருடைய அபிஷேகம் செய்த விளக்கெண்ணெயை வயிற்றில் தடவினால் மிக சிறப்பாக இருக்கும். இத்தமிக்க சிறப்பு பதிவாக இந்த பதிவு இருக்கிறது. அதனால் கேட்டு வாழ்வில் எல்லா நன்மைகளும் பெறுங்கள். நம் அண்ணாமலையார் கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.